ஹோஸ்டுக்கான மரியாதை அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, பார்வதி ஊடால பூந்து கொளுத்தி போட ட்ரை பண்ணி, சுபிக்ஷா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் மாதிரியே தெரியலடா. பதில் தான் எங்காலு உட்காருங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுச்சு. அதான் நாங்க எல்லாருமே மக்கள், நான் மக்கள், நீ மக்கள், இந்த கேமரா மக்கள் எல்லாருமே. ஆமாடா, அப்பதான் ஒரு மக்களா நீ சொல்லு. அந்த பார்வையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வீட்டுக்குள்ள வந்து சப்பு 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 சப்புன்னு வைக்கலாம்னு தோணுது எனக்கு. அவனுக்கு அப்படி பண்றதுக்கும் இந்த சோழ விஜய் சேதுபதி சண்டை சண்டை சம்மந்தம் இருக்கடா. எவிக்ட் ஆனதை ஒட்டி நாளை ஒத்த மீசையுடன் ஷோக்கு வர அப்படின்றத ஒத்துக்கொண்டிருக்கிறார் விஜய் தனுஷ். அண்ட் ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி கமருதீனுடைய காதல் காலை தூக்கி போட்டு போயிட்டாங்க. 4 மணிக்கு ஒரு தடவை என்கிட்ட வந்து உங்க அம்மாட்ட வெளில வந்து பேசட்டுமா அப்படின்னு. இந்த வாரம் தான் லாஸ்ட் வாரம் கமருதீனுக்கு. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. திஸ் இஸ் அவர் ஷோ பிக் பாஸ் மிஸ்ஸஸ் ஜோ மைக்கேல். சூப்பர் பவுடர் போட்டு வந்திருக்கும் எங்க அண்ணனுக்கு அன்பான பணிவான வணக்கம். சோ இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல நாம புழக்க போற ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான்சினா என்கிட்ட வேணா, நம்ம ஃப்ரெட்ரிக் ஜான் தான். அதாவது செல்லமாக சொல்ல வேண்டும் என்றால் எஃப்ஜே என்றால் ஃப்ரெட்ரிக் ஜானா? இதுவே நீதான் கண்டுபிடிக்கிறியா நீ? இல்லனே, பேரு விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜே ஃபுல் ஃபார்ம் கேட்டாலே நான் வெளில வந்து சொல்றேன், அது சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றேன், மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் நம்ம லைவ் ஆரம்பிச்ச 3வது நாளே சொல்றேன்டா. ஓகே, சோ மக்களே, இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் என்ன வந்து பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னென்னமோ பண்ணுவாரு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அவர் பண்ணத என்ன பண்ணாருன்றத சொல்றதுக்காக தனுஷ் வந்திருக்காரு, கூட ஜோ வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ப்ரோவோக் டிவி வழங்க பிக் பாஸ் ஜோ மைக்கேல்ல டே 70 விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஃபயரா கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா ஃபயர் இன்ஜினை கூப்பிட்டு தண்ணி எடுத்து ஊத்திட்டு போயிட்டாரு. இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆக்சுவலா பார்த்தா அட்வைஸ் நிறைய இருந்துச்சு. சோ அதை வச்சு நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு எபிசோடுல மெயினா முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த கேப்டன்சி டாஸ்க் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அதாவது இந்த மொத்த வாரத்திலேயே உருப்படியா இருந்த அந்த ஒரே விஷயத்த மறுபடியும் கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த வீட்டுல இருக்கிறவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு போட்டு காட்டுறதுக்கு ஒண்ணு போட்டு காட்டினாங்க. அதுல ஆதிரை அவர்கள் ஒரு நல்ல எஃபர்ட் போட்டாருன்ற பாராட்டுடன் விஜய் சேதுபதி அவர்கள் இதை முடிச்சிட்டார். நம்மளும் சொல்லியிருந்தோம் அந்த ரிவ்யூல, நம்ம ரிவ்யூல ஆதிரை நல்ல எஃபர்ட் அப்படின்றலாம் பேசியிருப்போம். அண்ட் அதுலயும் வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல விஜய் சேதுபதி கொளுத்தி போட்ட விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. நீங்க பாத்தீங்களா? அதாவது நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அனந்த தங்கச்சி பிரிச்சு விட்ட தருணத்தை நீங்க சொல்றேன். அதாவது சுபிக்ஷா அவர்களையும் விக்கல் சிக்ரம் அவர்களையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாத்தியாமா உன் தலையை புடிச்சுக்கிட்டு 120 செகண்ட் வெயிட் பண்ணுன்னு சொல்லி உனக்கு காலி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நீ அழுவ வர செய்யற. உன் அண்ணன் சொல்லிட்டு நாளைக்கு தான் டாஸ்க் ஆடும்போது அண்ணன் சொல்லி தப்பிச்சிட போறாரு, பாத்துக்கோ. இந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ள இந்த மாதிரி பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பார்வதி ஊடால பூந்து கொளுத்தி போட ட்ரை பண்ணி, சுபிக்ஷா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய இடத்துல ஹிண்ட் கொடுக்குறாரு. அவங்களுக்குள்ள இருக்க எல்லாம் வெளிப்படையா இருக்கணும், நீ என்ன பேசுறியோ தெரிஞ்சிடுன்ற மாதிரி அவர் ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. which is good தானே. விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் மாதிரியே தெரியலடா. இந்த ஃப்ரீ பீரியட்ல வர்ற கிளாஸ் சார் மாதிரி இருக்காப்ல. வராப்ல ஜாலியா இருக்காப்ல. இன்னைக்கு ஷோல ஏதோ ஒரு விஷயத்த ஒழுங்கா பாக்கல, அத வேற உள்ள போய் கேட்டு அவங்க இல்ல சார்ன்னு சொல்லி வெளில மக்களை திரும்பினாலும் ஆமா இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐயோ பார்க்காம விட்டோம். பார்வதியோட அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யல, அவங்க மைக் மாட்டாததுக்கு ஒரு புகார் கொடுத்தாங்கல்ல. எல்லாருமே வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பார்வதி மேல புகார் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து சீரியஸ்னஸ் இல்லன்ட்டு. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு, அம்ரித் நீங்க இந்த கேஸுக்கு எதுக்கு நீங்க போய் வாதாடுனீங்க, உங்களை யூஸ் பண்றாங்க, பகடைக்காயா யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா அப்படின்னா, சார் இல்ல சார் நானே தான் சார் வாண்டடா வண்டியில ஏறினேன். ஓ ஐயோ இப்படி சொல்லிருக்க கூடாதோ, மாட்டிக்கிட்டோமோ, மாட்டிக்கிட்ட பங்கு உட்காருங்க அப்படின்னு ஒரே பதில் தான் எங்காலு உட்காருங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுச்சு. பாத்தீங்களா? இத பத்தி என்ன நினைக்கிற தம்பி? அண்ணே அதுதானே, அவரு ஷோ பாக்குறாரா நமக்கு தெரியும். பேசிக்கா பிட்ஸ் அண்ட் பீசஸ் மாதிரி அங்கங்க பாப்பாருன்னு. காதுல என்ன சொல்றாங்களோ டாக் பேக்ல இருந்து அததான் வந்து ஸ்கிரிப்டா பேசுவாங்க. ஷோக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், அதான் பண்ணுவாருன்றதும் தெரியும். ஆனா இவ்வளவு எவிடென்ட்டா அது 1 hour எபிசோட்லயாச்சும் கட் பண்ணிருக்கலாம் அந்த ஒரு விஷயத்த. ஓகே,
ஸோ அந்த விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து அவர் அட்ரஸ் பண்ண 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியை அடிக்காம ஒரு சல்லடையை முடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அத அடிக்கிறதுன்ற மாரி நம்மளுக்கு காட்டிக்கிட்டு கொஞ்சிட்டு போயிருவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே விஜய் கிட்ட பிடிச்சது அதான். சரி, ஓகே. ஸோ விஜய் பார்வதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டெக்கோரம்ன்ற ப்ராப்ளம்ல யாரெல்லாம் வந்து விஜய் பார்வதி டெக்கோரத்த மெயின்டெயின் பண்ணல. ஏன் கத்திக்கிட்டே இருந்தாங்க? எல்லாம் ஜட்ஜ் எத்தன பேர் ஜட்ஜா இருந்தீங்கன்னு கேட்கறாங்க. அத்தன பேரும் கை தூக்குறாங்க. அத்தன பேருக்கும் விஜய் பார்வதி வந்து டிஸ்டர்பா இருந்தாங்கன்னா, ஆமா டெக்கரம் மெயின்டெயின் பண்ணலன்றாங்க. அப்ப வந்து நீங்க இந்த கோர்ட்ட பார்த்திருக்கீங்களா? அந்த கோர்ட்லாம் முன்னாடி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமா சார் என் ஃபேமிலிக்கே தெரியும் சார். என் ஃபேமிலி ஒரு கிரிமினல் லாயர். எல்லாருமே மொத்த குடும்பமே எங்க ஃபேமிலி வந்து கிரிமினல் லாயர். மறுபடியும் உலகம் கேட்கும் மாதிரி பேசுறாங்க. ஏன்னா பாவம் அவங்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் வேணும்ல. வீட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சிங்க்கு ஃபாலோவர்ஸ் ஏத்துற மாரி ஃபேமிலிக்கு பிசினஸுக்கும் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்ல. அப்பதான் குடும்ப பெண். அப்படின்ற சப்போர்ட்டுக்காக ஒரு பிராண்டிங் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிராண்டிங்ல அவங்க என்ன பண்றாங்க சொன்னோம்னா, விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜே அவர்கள் எப்படி வீக்கெண்ட்ல வீட்டுக்குள்ள கேட்ட அதே விஷயத்த புரியுதா உனக்கு? அதே விஷயத்த இந்த பக்கம் எடுத்து விஜய் சேதுபதி கேட்கிறார். என்னம்மா இப்படி உங்க குடும்பத்துல கிரிமினல் எல்லாம் இருக்காங்களே? அப்பா அமைதியா இருக்காங்க பார்வதி. எஃப்ஜேனா கோவம் வருது பார்வதிக்கு. என் ஃபேமிலி மேட்டர் எல்லாம் பேசாதீங்கன்ட்டு. விஜய் சேதுபதி அவர்கள் பேசும்போது பார்வதிக்கு கோவம் வரல. ஏன்னா அது விஜய் சேதுபதி அவர்கள். நீதான் பேசி பாரு. ஏன்னா பார்வதிக்கு பேச்சு வரல. பார்வதி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ன்றது இதுல தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. ஹோஸ்டுக்கான மரியாதை அப்படின்னு வந்து முட்டு கொடுக்குற நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஹோஸ்டுக்கான மரியாதை அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிக்கிறீல. இந்த மாதிரி பண்ணி மூஞ்சில வந்து அஷ்ட கோணலையும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுல நடுவுல கீழே உட்கார்ந்து பண்ணோம்னா விஜய் சேதுபதி அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு அட்ரஸ் பண்றாங்க. பார்வதி இதெல்லாம் இங்க வேணாம் அப்படின்றாங்க. எத்தனை வாட்டி தாங்க ஒரு சொல்றது? வாரமும் பார்வதி கிட்ட இதை வேணான்னு சொல்றதுக்கு பார்வதியே இந்த கேம்ல வேணாமே அப்படின்னு தூக்கலாமே வீர தனுஷ் சொல்ற மாதிரி அப்படின்றதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயமா நான் பாக்குறேன். நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. விஜய் பார்வதி இந்த கேம்ல வேணும்னு நினைக்கிறீங்களா தனுஷ்? இந்த கேம் நல்லா சிறப்பாக போறதுக்கு விஜய் பார்வதி வேணும்னு நினைக்கிறீங்களா? அண்ணே, அவங்க கேம் போறது அதெல்லாம் செகண்டரி. மக்கள் என்ன முடிவு பண்றாங்க, மக்கள் ஓட்டுப்படி வெளியே அனுப்புறதுதான் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையா இருக்கு இதுல. அதாவது பள்ளியை தூக்கி அவங்க மக்கள் மேல போடுற மாதிரி நீயும் மக்கள் மேல தூக்கி போட்டு சேஃபா செட்டில் ஆகிட்டேன். அப்ப உனக்கு ஒரு கருத்து இல்ல. மக்கள்ல ஒரு ஆள் நீ இல்ல. மக்கள் வேற, தனுஷ் வேற. மக்கள் அதுதான் மக்கள் எல்லாம் முட்டாளா தனுஷ்? அத சொல்ல வரீங்களா நீங்க? அதான் நாங்க எல்லாருமே மக்கள்னே. நான் மக்கள், நீ மக்கள், இந்த கேமரா மக்கள் எல்லாருமே. ஆமாடா, அப்பதான் ஒரு மக்களா நீ சொல்லு. விஜய் பார்வதி அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள ஆடுற கேம் அந்த கேம் வந்து சரியா தவறா, இல்ல கேம் ஸ்பாயிலரா இருக்காங்களா, இல்ல கேமரா இருக்காங்களா, இல்ல கேம் ட்ரபிளரா இருக்காங்களா அப்படின்னு நீ சொல்லு. விஜய் பார்வதி ஆடுற கேம் வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குண்ணே. ஒரு நாள் வந்து ஒரு கொஞ்சம் டாக்ஸிசிட்டியை பேஸ் பண்ற கேமா இருக்கு. பின்னாடி போய் பேசுறது, பேக் ஸ்டாம்பிங் அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு நாள் வந்து ஜென்யூனா பேசுறாங்க, ஓப்பனா சப்போர்ட் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல அவங்களோட கேம் பிளேவே முடிஞ்சு போச்சு. முன்ன வந்து ஸ்டார்டிங் ஃபியூ வீக்ஸ்ல வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ஸ்டாண்டர்ட்ல அக்ரெசிவா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லவ் மூடுக்கு போய் கொஞ்சம் வேற மாதிரி எல்லாருக்கும் பேசுறவங்க எல்லாத்துக்கும் ஓகே லவ் போய் லவ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது அவங்க ஒண்ணும் ஒத்துக்கல. கமருதீன் மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் மோடுக்கு போயிட்டு கொஞ்சம் அந்த வலையில மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னு இருக்கு. அவங்க எந்த வலையிலயும் மாட்டல. அவங்க வலையில நிறைய பேர் மாட்டி வச்சிருக்காங்க. நான் என்ன கருத்து, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, விஜய் பார்வதி அவர்கள் இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பண்றாங்கன்றதை விட்டுரு. ஹோஸ்டுக்கான மரியாதையை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த விஜய் பார்வதி மட்டும் தான் பண்றாங்கன்னா கிடையாது. எஃப்ஜேவும் பண்றாங்க. எஃப்ஜே இன்னைக்கு எஃப்ஜே நீங்க பண்ணிக்கலாம். எனக்கே காண்டாதுனே. என்னல நீ அங்க ஒரு மனுஷன் மாதிரி பண்ணானே என்ன வெறுப்பேத்தி பாத்துருக்கல. இப்ப நீ திமுறா அண்ணனே முறைக்கிற. உங்களுக்கே வெறுப்பாகுதுன்னா விஜய் சேதுபதிக்கு முன்னாடி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷனும் கண்ணாடி போட்டு கண்டுக்காத மாதிரி எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டு இருக்கிறது. அந்த பார்வையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வீட்டுக்குள்ள வந்து சப்பு 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 சப்புன்னு வைக்கலாம்னு தோணுது எனக்கு. உங்க தம்பி தான் அவரு, நீங்க தான் சொல்லி இருக்கணும் உள்ள போற. ஆமா ஆமா
நான் தம்பியை ட்ரைனிங் தோல்ல வச்சு சுமக்கலான்னு பாக்குறேன். ஆனா அவர் தம்பியை தோலை தூக்கி போட்டு சுமந்துகிட்டு இருக்காரு. அந்த திமிரு தான் அதிகமா இருக்கு. ஆனா சரி. இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட சில விஷயங்கள் நம்ம பாராட்டணும்னே. எஃப்ஜே வந்து கரெக்ட்டா கேட்டாரு. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, மாத்தி மாத்தி பேசுறீங்க. நீங்கலாம் மாஸ்டர் பிளான் நெனச்சு ஆதிரை கேஸ்ல ஒண்ணு பண்ணீங்களே, முட்டாள்தனமா இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே கரெக்ட்டா ஏன்னா கேட்டாங்க. சேனலுக்கு அது வேணும். அத சேனலுக்கு வேணுன்ற கன்டென்ட்ட கட் பண்ணிட்டாய்ங்க. கட் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிட்டாய்ங்க. அத அவங்களால ஏத்துக்க முடியல. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு விஜய் சேதுபதி அவர்களும் சேனலுக்கும். நான் நெனச்சத செய்ய முடியலையேடா! இவரு வந்து ஊடால புகுந்து ஒரு பிளான பண்ணி காலி பண்ணிட்டாங்களேன்னு எவ்வளவு காண்டா இருக்கு. ஆதிரையோடைய ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை தர்றவங்களா நீங்க 2 பேரும்? ஆதிரை அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஹெல்மெட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை குடுத்தீங்களா? அத கேள்வி கேட்டீங்களா? இத பிரச்சனைன்னு பார்த்தீங்களா? கிடையாது. ஆதிரிய நீங்க வந்து எவிக்ட் பண்ணுவீங்களா? அவங்க வெளியில போவாங்களா? எல்லா இன்டர்வியூலயும் அடி வாங்குவாங்களா? அடி வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு சான்ஸ கேட்பாங்களா? அந்த சான்ஸ நீங்க குடுப்பீங்களா? குடுத்து வீட்டுக்குள்ள வந்து வினோதையும், எஃப்ஜேவையும் போட்டு பொலன்னு சொல்லுவீங்களா? அப்படி பொலந்து ஒரு கேஸ்ன்னு உருவாக்குவீங்களா? அந்த கேஸ குடுத்ததுக்கு அப்புறம் ஆதிரை வச்ச கேஸ வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஏற்கனவே பழைய மேட்டர் முடிஞ்சு போன மேட்டர அக்செப்ட் பண்ணி அத வச்சு பிரச்சனை பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்களா? அதை இவங்க இழுத்து முன்னா உங்களுக்கு கோவம் வருது. பட் நீங்க 60 நாள் 70 நாள் கட்டுற ஷோல இதை கேளுங்க அதை கேளுங்கன்னு நாங்க சொல்றோம். அதை மட்டும் நீங்க கேட்காம தவிர்த்துட்டு போறீங்களே விஜய் சேதுபதி அவர்களும் சேனல் அவர்களே. இது எங்களுக்கு கோவம் வராதா? இந்த கோவத்தை எடுத்து விஜய் தனுஷ் வந்து 1 மாசம் சம்பளத்தை வேணாம்னு சொல்ல மாட்டாரா? சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு மக்களே. சோ இந்த கிளாரிட்டி தான் நம்மளுக்கு குறையுது. அவனுக்கு அப்படி பண்றதுக்கும் இந்த ஷோல விஜய் சேதுபதி சண்டை பேசுறதுக்கு சம்மந்தம் இருக்காடா? அந்த கேட்டியா நீ? கேக்குறோமே, கேட்டுட்டு தானே இருக்கோம். நான் கேட்கிறேன்டா, நான் பேசுறத நீ கேட்டுட்டு இருக்கடா. அதான்டா பிரச்சனை. அதானே நியாயப்படி நீ சொல்றேன், என்ன கேட்டுட்டு தானே பண்ணிருக்கணும்? இருக்கேன்றேன். ஈபி வாசல்ல போய் நின்னு கருப்பு கொடியை காட்டியிருக்கணும். ஆனா நீ அதை பண்றியா? வெள்ளை சட்டையை அவ்வளவுதான் போட்டு தம்பி. இருந்த. டப்புனு ஷோக்கு வரதுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை அவுத்து போட்டு மாத்திட்டு வரேன். ஆனா அண்ணே, ஆ. இப்பதான் எனக்கு புரியுது. என்ன மாரி மாத்திருக்காங்க பாருங்களேன். விக்ரம் நீங்க என்ன மாரி வொர்க் பாத்திருக்கீங்க தெரியுமா? நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ்னு ஒண்ணு பண்ணி, அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ நீங்க இப்படி உள்ள இருக்கலாம் கொட்டி இருப்பாங்களே. என்னென்ன பண்ணிருக்காங்க பாருங்களேன். சார், உங்களுக்கு வந்து ஆதிரியோட ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு கமருதீன் பார்வதியோடைய லோ ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுக்க தெரியலையே சார். கா 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 மரியாதை கொடுக்க தெரியலையே சார். ஏன் சார் ஊடால புகுந்து எல்லாத்தையும் கெடுத்து பேரை சொல்லி கூப்பிட்டுக்கினே இருக்கீங்க? அவங்கதான் சொல்றாங்க எங்களால முடியல அப்படின்றாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன அவங்க நீங்க வேர்ட்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அந்த எஃப்ஜே வந்து என்ன வேர்ட்ஸ ஸ்லிப் பண்ண வைக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மாரி பதட்ட நிலையில இருக்காங்க அவங்க. நிறைய ஸ்லிப் எல்லாம் பண்ணாங்க. அதையும் அட்ரஸ் பண்ணல. அது 24/7ல இது எல்லாமே காட்டிருப்பாங்கன்னு எதிர்பார்த்து அது காட்டல. பட் ஸ்டில் 24/7ல காட்டினாங்க. இதுல 1 ஹவர்ல காட்டல. அண்ணே, இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுண்ணே இன்னைக்கு. இந்த மைக்க பிக் பாஸ் சீசன் 3ஓ 2ஓ 3ஓ அந்த டைம்ல வந்து மும்தாஜ் அவங்க வந்து மைக் போடாம இருந்திருப்பாங்க. அப்போ கமல் அவர்களும் இதே மாதிரிதான் மைக்க கழட்டிட்டு நீங்க போய் ஓரமா போயிருங்கன்னு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருவாங்க. அததான் இங்க பண்ணிருக்காங்களாம். அப்ப இது சொந்தமாவும் பண்ணலையா அப்போ இவங்க யோசிச்சு எதுவும்? இல்லப்பா, அது கமல் சார் பண்ணி அவங்க வெளில போயிருவாங்க. இங்க ஆமா. வந்து ஒண்ணா உட்கார வச்சு தனிமைப்படுத்தி பிரைடல் போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. 2 பேரும் கரெக்டா வந்திருக்காங்க. மைக் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸோட அட்டையர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாதிப்படையுது இல்லையா? அதுதான். டிசைன்ஸ் வேற எல்லாம் ஒண்ணும் மறையுது இல்ல. இல்லையா? ஏன்னா ட்ரெஸ்ஸுக்காரங்களுக்கு கொலாப் கொடுத்தாகணும். அவங்க அவங்க பாவங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணி குடுக்குறாங்க. அந்த மைக் வரும்போது அது கடுப்பா இருக்கு. அது வேற விஜே பார்வதி பேர் வேற. பேரை வேற விஜே பாருன்னு வச்சுட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு வந்த எவனுமே மொய் கவர் வச்சுட்டு போல. அதான் பிரச்சனை. ஆனா சோறு மட்டும் போட்டாங்க. முடிஞ்ச உடனே பிரியாணி போட்டிருப்பாங்க. சனிக்கிழமை எபிசோட் முடிஞ்ச உடனே. சரி, ஓகே. நம்ம கருத்துக்கு போவோம். சரி. சூப்பர். அண்ட் அதானே ஃபர்ஸ்ட் கோட்டாஸ் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. யார் யார் என்னென்ன கேஸ் குடுத்தீங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆதிரை, அதுக்கப்புறம் வந்து கானா வினோதோட கேஸ் ஒண்ணு பேசுறாங்க. அது வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா உட்காருங்கன்ட்டாங்க. எந்த கேஸ்ல கொஞ்சம் கான்ட்ரடிக்டியா இவங்க ஃபீல் பண்றாங்களோ அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுல பேசின ஒரு கேஸ் என்னன்னா பாருவோட கேஸ் தான். பாரு வந்து மைக் மாட்டாம பேசிட்டு இருக்காங்க. அந்த இஷ்யூக்கு எல்லாம் பேசினாங்க இல்லையா? அந்த கேஸ் பத்தி ஒண்ணு பேசினாங்க. அதுக்கப்புறம் வியானா அதுக்கப்புறம் ஆதிரியும் எஃப்ஜி அந்த கேஸ் 2 கேஸ் பத்தி தான் டீடைலா கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. அதான் நடந்துச்சு. ஓகே. சோ இந்த 2 கேஸும் நடந்துச்சு. அண்ட் அரோரா அவர்களும் எஃப்ஜே அவர்களுக்கும் உள்ள விஷயங்கள் நடந்துச்சு. அந்த அரோரா அவர்கள் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அந்த விதத்துல எஃப்ஜே வந்து ட்ரிகர் ஆயிட்டார்.
ட்ரிகர் ஆனோன்னு. ஆனா தரையில அரோரா அவர்கள் பேசுறது வந்து சூப்பரா பேசினாங்கன்றத விஜய் சேதுபதி அவர்கள் 2 வாட்டி அட்ரஸ் பண்ணாங்க. அண்ட் இப்ப நீங்க இந்த கேம் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அரோரா அவர்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வந்துச்சு. அரோரா அவர்கள் இந்த கேமை நேர்த்தியா கொண்டு போறாங்க அப்படின்றது வந்து நிறைய பேர்னால பார்க்கப்படுது. இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு அக்னாலேஜ் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி நம்மளால உணர முடியுது. அண்ட் இந்த பக்கம் எஃப்ஜே அவர்களுக்கு அது காண்டாயிடுச்சு. மறுபடியும் துஷார வெளில போன துஷார இழுத்து வந்து கமருதீன் மாதிரியே அரோரா கிட்ட வைக்கும் போது திருப்பியும் அதை விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணி இந்த வாட்டி ஒரு முடிச்சு விட்டு போயிட்டாரு. இனிமே தயவு செய்து துஷார் பேரை இழுக்காதீங்க, அவர் இல்ல, இருக்கிறவங்களை பற்றி பேசுங்க அப்படின்றத முடிச்சு விட்டு போயிட்டார். அந்த கானா வினோத்துக்கும் சொன்னாங்க டிகோரம், அவரும் வந்து கோட் டிகோரத்தை மெயின்டைன் பண்ணல, ஆமா, அவரும் கத்திக்கிட்டே இருந்தாரு, பேசிக்கிட்டே இருந்தாருன்னு சொல்றாரு. நீ உங்களுக்கு ஒண்ணுன்னா கவுண்டர் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல உங்க எமோஷன்ஸ் நீங்க யாராச்சும் கவுண்டர் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்ற கேட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவரும் வந்து ஓகே சார் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வார வாரம் தெரிஞ்சிடறேன்னு அவரும் அதான் சொல்லியிருக்காரு. தெரிஞ்சிடறதுக்கு ஒரு படியா போய் கடைசியில நடந்த சாண்ட்ரா வெஸ் திவ்யால கரெக்டான இடத்துல நின்று அவர் கேள்வி கேட்டார். ஹோப் கானா வினோத் இதை திருப்பி செய்யாம இருக்கணும். வேற அந்த விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் வழக்கம் போல சொல்றதுதான். எல்லா டாஸ்கையும் அவங்க வந்து இந்த சீசன்ல என்ன பிரச்சனைனே தெரியல, எல்லா டாஸ்க்குமே வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி அதான் சொல்றாரு, 100%ல 5% மட்டும்தான் நீங்க டாஸ்க் மாதிரி விளையாடுனீங்க, 95% சொதப்பிக்கிட்டோம், ஒரு மாதிரி சொதப்பிட்டீங்க அப்படின்றதுதான் சொல்றாரு. எங்களுக்கும் நமக்கும் அதான் ஃபீல் ஆச்சு, ஒரு டாஸ்க் மாதிரியே ஃபீல் ஆகல. கோர்ட் மாதிரியே ஹேண்டில் பண்ணல. இந்த கோர்ட்ல இருந்த எந்த என்விரான்மெண்ட்டும் நல்லாவும் இல்ல, இவங்களுடைய சாட்சிகளும் நல்லா இல்ல, கேள்விகளும் நல்லா இல்ல, ஒரு மாதிரி ஒரு கிளம்சியா போயிடுச்சு அப்படின்றது எப்படி மக்களுடைய மனநிலையா இருக்கோ அதேதான் விஜய் சேதுபதி அவருடைய மனநிலையாவும் இன்னைக்கு இருந்துச்சு. அதுல வந்து கொஞ்சம் ஒத்து போச்சு. அண்ட் இந்த அடுத்த வாரம் என்ன டாஸ்க் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஃபேமிலி டாஸ்க்ன்னு நினைக்கிறேன், ஏன்னா 70 நாள் ஆயிடுச்சு. ஸோ 10th 11th வீக்ல ஃபேமிலி டாஸ்க் வரணும். ஸோ அடுத்த வாரம் ஃபேமிலி டாஸ்க் இல்லைன்னா நீங்க அவளோட எதிர்பார்த்திருந்த அந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் வரும். அப்படி இல்லைன்னா இது வரும். ஸோ அந்த விதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பார்வதிய விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க ஏன் இப்படி டிகோரம் மெயின்டைன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே ஒரு பிரேக் போறாரு. போனோடனே கேக்குறாங்க, அவ்வளவு மோசமாவா நான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு விக்ரம் கரெக்டா சொல்றாரு. ரொம்ப அனாயிங்கா இருந்தீங்க. இந்த சான்ஸா பயன்படுத்தி மொத்தத்தையும் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் பார்வதிக்கு அது புரியுது, ஐயோ நம்ம பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம், ஐயோ எல்லாம் பதிவா இருக்குமே, பத்தியா இல்லன்னு சொல்லி மொத்தத்தையும் முடிச்சு விட்டுட்டே என்ன விக்ரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் விக்ரம் அப்ப தெளிவா எல்லாத்தையும் வச்சுட்டாரு, நீங்க அனாயிங்கா இருக்கீங்க, நீங்க இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க. ஜெனரலாவே கொஞ்சம் அனாயிங் தான். அந்த டாஸ்க்ல நீ பண்ணுவ, ஆனா அடுத்தவன் பண்ணா அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு திருப்பி அதை பெருசா பண்ணுவ அப்படின்றத எல்லாத்தையுமே எடுத்து வச்சு முடிச்சு விட்டாரு. ஆதிரை அதுக்கப்புறம் எஃப்ஜே இந்த விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்குள்ள நடந்தது என்ன வேணா இருக்கட்டும், அதை பத்தி நான் இங்க பேசவே வரல. ஆனா ஆதிரை வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஜட்ஜ் அமித்தை வந்து திட்டினது ரொம்பவே தப்பா இருந்துச்சு, நீங்க எப்படி அதை பண்ணிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்க கூடாது அப்படின்றத கரெக்டா கேட்டாரு. நம்மளும் ரிவ்யூல சொல்லியிருந்தோம், அமித்தை ஏன் தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றத. அது நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் அதையும் கிளாரிட்டியா கேட்டாங்க. பட் ஜட்டி விஷயத்த கொண்டு வருவாருன்னு நம்ம அப்படியே வெயிட் பண்ணா, அந்த ஜட்டியை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு கண்டென்ட்டை மட்டும் கமருதீன் இப்படி பேசினாரு அரோராவை அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ கமருதீனை பெருசா நிக்க வச்சு பெருசாவும் பேசல, அது அப்படியே ஓரமா 10ஓட 11 சொல்லிட்டு அப்படியே தாண்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எவிக்ஷனு, அதுல வந்து விஜய் தனுஷ் ஏன் கருப்பு சட்டை போட்டிருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும் மக்களே உங்களுக்கு. சோ இன்றைக்கு வியானா அவர்கள் எவிக்ட் ஆயிட்டாங்க. எவிக்ட் ஆனதை ஒட்டி நாளை ஒத்த மீசையுடன் ஷோக்கு வர அப்படின்றத ஒத்துக்கொண்டிருக்கிறார் விஜய் தனுஷ். இங்க மீசையே அங்கங்க சும்மாதான் இருக்கான், இதுல ஒத்த மீசையா? ஏன்னா நீ வேற ஒத்த காலம் நிக்கணும் நியாயப்படி, ஏன் வெளில தூக்குனீங்கன்ட்டு. அட்லீஸ்ட் இங்க உட்கார்ந்து ஷோ பண்றதுனால ஒத்த மீசை அப்படின்னு. நான் வந்து இன்னைக்கு அவங்களுடைய அந்த எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டாங்கல்ல, அந்த கடந்து வந்த பாதை, அந்த அவங்களோட வீடியோ ஜேர்னி வீடியோ போடுவாங்கல்ல, அதுல பார்த்தா எல்லாருக்குமே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங் உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு கியூட்னஸ் ஒண்ணு பண்ணாங்க பாத்தீங்களா, டே 1 அந்த என்ட்ரில ஒரு கியூட்னஸ்க்கும் வெளியில வந்த கியூட்னஸ்க்கும் வித்தியாசம். வெளியிலயும் கியூட்னஸ் பண்ணாங்க பர்ஃபெக்ட்டா ரெடி ஆகி வந்தாங்கடா. லிப்ஸ்டிக்ல இருந்து லிப் கிளாஸ் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட்டா, இன்னொரு மேக்கப் எக்ஸ்ட்ரா ஒரு துண்ணை போட்டு பர்ஃபெக்ட்டா வந்தாங்க. கொடுப்பாங்க போல எல்லாத்தையும். அதான் வியானா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்திருக்காங்க. உள்ள என்ட்ரானே வந்து நம்ம கியூட்னஸோட தான் அட்ராக்ட் பண்ண, ஏன்னா போன சீசன் பாத்துருப்பாங்க போல, கியூட்னஸா நம்ம இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்திருப்பாங்க. இல்ல இல்லனே, அது அவங்களுக்கு ஜெனரலா வந்திருக்கு.
இவங்க வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கியூட்னஸா இருக்கணும்னு ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒரு வாரம் வந்து கொஞ்சம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த கியூட்னஸ் வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. உண்மையான கேரக்டர் அவங்களோட கேரக்டர் வெளில வந்தோடனே இது இது நல்லா இருக்கே, அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடா இருக்கே அப்படின்னு தெரிய வந்ததுனாலதான் வந்து இவங்க இந்த நிலைமையில இருக்காங்களோ அப்படின்றது அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ற. எஸ். இப்ப இருக்கிற மாதிரி அவங்களோட ஒரிஜினல் தன்மையே ஃபர்ஸ்ட் இருந்துருந்துச்சுன்னா மேபி இன்னும் கூட நீடிச்சிருக்கலாம் அவங்க. ஏன்னா அவங்க நல்ல ஒரு பிளேயர். எங்கெங்க பேசணுமோ, எங்கெங்க கரெக்டா பாயிண்ட் சொல்லணுமோ, யாருக்கும் ஃபேவரிசம் பார்க்காம ஒரு சோலோ பிளேயரா ஆடிட்டு வந்த ஒரு கண்டஸ்டன்ட் வியானா அவர்கள். ஸோ அந்த விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் வியானா அவர்கள் நிறைய இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த பயண வீடியோல நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. நிறைய இடத்துல சண்டையை போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. மேபி அது கரெக்டா ஒரு சரியாவும் நிறைய இடத்துல அவங்க வந்து அனலைஸ் கரெக்டா இருந்துச்சு. அண்ட் அவங்க இந்த வாரம் போவாங்கன்னு அவங்களுக்கே தோணி இருக்கு அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி கமருதீனுடைய காலை தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுல தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு 4 வருஷம் வந்து இந்த மாதிரி அம்மாட்ட வந்து நான் கேட்கவா, நான் பேசுவா அப்படின்னு கேட்டிருக்காப்ல. இதெல்லாம் மொத்தமா கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. பார்வதிக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கமருதீன் சொல்லும் போது பார்வதி முதல் ஜூம் வைக்கிறாங்க அப்படின்னு இருக்கு பார்வதிக்கு. சோ இந்த விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. என்ன சொல்றாங்க, வெளில பொண்ணு அம்மா குக்கரோட இருப்பாங்க, வாங்க கமருதீன் அம்மாட்ட சொல்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வேக வைக்க ரெடி ஆயிட்டாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் கமருதீன் அவர்கள் வந்து இந்த வாரம் தான் லாஸ்ட் வாரம் கமருதீனுக்கு. ஏன்னா எப்பவுமே இந்த யார வந்து ரொம்ப இதை கொடுத்து அடிக்கிறாங்களோ அவங்க அடுத்த வாரம் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு விஜய் தனுஷ் அவர்கள் ஒரு ஜோசப் சொன்னார் இன்னைக்கு என்கிட்ட. அதபடி பார்த்தா கமருதீனையோ பார்வலியோ ஒரு ஆளை அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவும் இருக்கலாம். கரெக்ட், எஃப்ஜேவும் இருக்கும். 2 பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரௌட் கம்மியாயிட்டு இருக்கா, இல்ல 2 பேர் போனதானே கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் வர வாரம் இன்னும் 2 பேர் போன இன்னும் என்ன மிஞ்சி போனா இன்னும் 5 வாரம் கூட இல்ல, 4 வாரம் தான் இருக்கு. 4 வாரம் தான் கரெக்டா. இன்னும் ஒரு 105 டேஸ்னா 70 டேஸ் 35 டேஸ் இருக்கு. 5வது வாரம் 6 பேர் இருப்பாங்க. சோ இப்ப மீதி வீட்டுக்குள்ள இன்னொரு 7 உருப்படிகள் இருக்கு. அப்ப 3 வாரத்துக்கு 2 தூக்கி 1 வாரத்துக்கு 1 தூக்குனாதான் அது வந்து கரெக்ட் ஆகும். இதுல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வேற வரும். அது ஃபேமிலி ரவுண்ட் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வரும். ஆமா, அது ஒண்ணு இருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பழைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. அது வந்து ஒரு 3 நாள் இருக்குமா? ஆமா, 1 வாரம். அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு ஃபினாலே தான் நடக்கும். அண்ட் இந்த மாதிரி ஷோலாம் நடக்கும். இன்னைக்குதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஃபினாலே வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, நாட்கள் நகர்வது ஐயோ 2.5 மாசம் கிட்டத்தட்ட. ஐயோ எப்படி ஓடிச்சுல நேத்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு இந்த எபிசோட். அப்படிதானே இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது சொல்றப்பயே. நேத்து ஆரம்பிச்ச மாதிரி 70 நாள் முடிஞ்சுன்றது. இன்னொரு 30 நாள் போய் முடிஞ்சு லாஸ்ட் டேல நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் தனுஷ்? எனக்கு இப்பவே ஒரு மாதிரி இருக்குன்னு. எல்லாமே ப்ரோவோக் டிவில இருக்கு. இன்னைக்கு சண்டே ஒரு சூப்பரான இன்டர்வியூ போட்டிருக்கோம். போய் பாருங்க. ஸ்ருதிகா அவங்களோட இது சூப்பரா இருக்கும். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். போய் பாருங்க. நன்றி. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிடைக்கும்.